அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து எங்களோட மினி ஃபுட் ஃபாரஸ்ட்டு தான் வந்திருக்கோம். நானும் எங்கள் பெரியப்பாவும் வந்து இன்றைக்கி நாட்டு குச்சிக்கிழங்கை வந்து அறுவடை பண்ணலான்னு வந்திருக்கோம். எத்தனை பேருக்கு இந்த நாட்டு குச்சிக்கிழங்கை பற்றி தெரியும்? ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கிழங்கு வகையில் நிறைய வகைகள் இருக்குது. இதில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து நாட்டு குச்சிக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு இருக்குது. அந்த மாதிரி 4 வெரைட்டிஸ் இருக்குது. எதர்ச்சியாக ஒரு விதை திருவிழாவுக்கு போகும்போது அங்கே ஒரு குச்சி விற்றுட்டு இருந்தாங்க. அதை வாங்கிட்டு வந்து துண்டு பண்ணி ஒவ்வொரு இடத்துல நட்டோம். ஒரு 5 இடத்துல நட்டதில் 1 வருஷம் கழித்து இப்போ இந்த கிழங்கை வந்து அறுவடை பண்ணுறோம். உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் நட்டதுலேருந்து ஒரு மெயின்டெனன்ஸும் இதுக்கு பண்ணதில்லை. ஒரு மருந்து அடிக்கிறது எதுவுமே பண்ணதில்லை. ஜஸ்ட்டு வர போகிறோமா அங்கங்கே நட்டோம். நட்டதில் ஒவ்வொரு குச்சிக்கும் வந்து 3 கிலோ 4 கிலோ கிட்ட கிழங்கு வருது. உண்மையிலே விவசாயிகளுக்கு வந்து இது வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஏன்னா அவங்களோட தினசரி பயிரிடுற பயிருக்கு ஊடு பயிராக வந்து இது நடலாம். அதை நடும்போது அவங்களுக்கு கூடுதல் வருமானம் வரும். இந்த குச்சிக்கிழங்கு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, இதில் வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து ஜீரண சக்தியை வந்து பலப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குதுல. இதனால் வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக்குது. அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம் இருக்கிறதுனால மசிலோட பலம் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. நர்வஸ் சிஸ்டம் வந்து நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஆகுது. ஆக்சுவலாக வந்து இந்த குச்சிக்கிழங்கு நாங்கள் அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடியே சில அழைய விருந்தாளிகளாக காட்டு பண்ணிங்க வந்து அவங்களுக்கு தேவையான இது வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க. அது அவங்க விட்டு வச்ச மிச்சத்தை தான் நாங்கள் வந்து இப்போ அறுவடை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இது கடையில் வந்து கேட்டதில் வந்து 1 கிலோ வந்து 10 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு 25 கிலோ கிட்ட வந்துச்சு. நிறைய இது எடுத்தோம். சரி, அந்த அமௌண்ட்டை எடுத்து வந்து எங்கள் பெரியப்பா கிட்ட கொடுத்தோம். பெரிய அமௌண்ட் இல்லை, பட் நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்க்குறதா இருந்தால் இது வந்து நல்லாயிருக்கும். ஆனால் உண்மையிலே விவசாயிகளுக்கு அந்த அவங்க எதிர்பார்க்குற விலை வரதில்லை தான். ஆனால் ஒரு வீட்டு தோட்டத்தில் நம்ம விவசாயத்துக்காக ஏதாச்சும் நம்மளோட பங்கீடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இதை ட்ரை பண்ணலாம். இந்த குச்சிக்கிழங்கை வந்து நடுறது ரொம்ப சுலபங்க. இது வந்து முருங்கை மரம் மாதிரி இந்த தண்டு மட்டுமே நட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வேர் வந்து அதுவே வளர்ந்துடும். ஸோ ஜஸ்ட்டு ஒரு பள்ளம் போட்டு அதில் ஜஸ்ட்டு ஒரு தண்டை மட்டும் சொருவி வைங்க. படுக்கவும் வைக்கலாம், நிற்கவும் வைக்கலாம். எப்படி வச்சாலும் அந்த நுனி காம்புலேருந்து அது ஆட்டோமேட்டிக்காக முளைச்சி வந்துடும். ஜஸ்ட்டு வாரத்துக்கு ஒரு தண்ணி விடலாம், இல்லாட்டி ஒரு மாதத்துக்கு ஒரு தண்ணி விட்டால் போதும். ஏன்னா அது வறட்சி தாங்கக்கூடிய பயிர் வகை தான் இது. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் வீட்டு தோட்டத்தில் வளர்க்குறவங்க வந்து இதை வளர்க்கலாம். ஏன்னா இதை ரொம்ப சுலபமாக வளர்க்கலாம். ஏன்னா ஒரு வாட்டி நீங்கள் நட்டுட்டால் போதும், அதுக்கப்புறம் நீங்கள் மெயின்டெனன்ஸே பண்ணணுன்னு அவசியம் இல்லை.